அந்த வீட்டிலேருந்து ஷூ காட்டுறேன். அப்போ அங்கே உட்காந்துருந்தோமோ, அவங்க அவங்க அங்கேருந்து பார்த்துருந்தாங்கன்னா அப்படியே இது தெரியும் நம்மளுக்கு. இப்படி அவங்க பார்த்தோம்னா அப்படியே தெரியும். அதனால தான் நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். இது ஒரு பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது. அது பயமாக தான் இருக்குது. அப்படினாலும் உட்காந்துருக்கிறேன். இன்னும் ஒரு நிமிஷம் டைம் மட்டும் மாற்றிக்கிறேன். மேலே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேலே போகிறாங்க ரைட்டாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். அப்போ தான் இங்கேருந்து கரெக்டாக இருக்குன்னு உட்காந்துருக்கிறேன். இது ரொம்ப நேரம் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன். இதுக்குள்ளே வராங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி போட்டு உடைக்கிறேன் போலீஸ் மாதிரி. எங்கேயோ உட்காந்துருப்போம். அடுத்து ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கள். நிறைய சேலஞ்ச் போனதில் தக்காளி அவங்க திங்கவே இல்லை. நான் தான் வரைக்கும் திங்க வச்சுருந்தேன். அப்படியே எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கோம். நம்ம எங்கள் வீட்டு பின்னாடி தான் எங்கள் வீடு அங்கே இருக்குது. அவங்க வீட்டு போட்டுலாம் வந்துருக்கோம். யாரும் தெரியும் எங்கள் வீட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் மாடிக்கு கொண்டு போயிருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தில் வந்துருக்குறேன். போன வீடியோவில் தான் விஜய் கட்சி கரண்ட் 39 பேர் இறந்துட்டாங்க. பாவம் தான். நம்மளுடைய வீடியோ உட்காந்து இருக்கிறது மேலே தங்கணும். எங்கேயும் உட்காந்து மேலே போயிருக்காங்க. இப்போ நம்ம அங்கிட்டிருந்து இப்போ இங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா அவங்க மேலே வந்து பார்த்துருவாங்க. அதாவது இங்கே வந்துருக்கேன் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம்னா மாட்டிப்போம். இந்த வீடியோ முடிய போது இந்த வீடியோ முடிஞ்சோடனே திருப்பி உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். அதில் பார்த்துக்கோங்க. நம்ம சந்து பந்துக்குள்ளேனா உட்காந்துருக்குறோம். வாங்க நான் உட்காந்துருக்கிற சுற்றிலையும் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதுலேயே போய்